ஆக்ரால இருக்கிற தாஜ்மஹால் உலக அதிசயங்கள்ல ஒண்ணு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு தொழிலதிபர் திருவாரூர் மாவட்டத்துல தன்னோட தாய்க்காக ஒரு தாஜ்மஹாலை உருவாக்கி இருக்காரு. அது அப்படியே முகலாய ஸ்டைல்ல ஒயிட் கலர் மார்பிள்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. இது ரீப்ரொடியூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு வந்தது. ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஒவ்வொரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும் தான் வேலிடா இருக்கும். என்ன அப்படின்னா அந்த ஓனர் ப்ரொடெக்ஷன் அதுக்கப்புறம் கேட்க முடியாது. அண்ட் எண்ட் யூசர்ஸ் யார் வேணாலும் வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் த ஓனர் தே கேன் யூஸ் த ப்ராப்பர்ட்டி. இதுதான் பப்ளிக் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்ப இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டென்யூர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ட்ரேட்மார்க் பார்க்கலாம். ட்ரேட்மார்க்னா என்னன்னா பிராண்ட் நேம், நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைல். இப்போ பாத்தீங்கன்னா வி சால்வ் இன்டெலெக்சிஸ் அப்படின்னு இருக்கும். இது எங்களோட பிசினஸ் நேம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்னா இட் இஸ் வேலிட் ஃபார் 10 years. 10 years not from the date of registration, from the date of application 10 years valid. ஒவ்வொரு 10 years முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் it has to be renewed. Any number of times it can be registered, no restriction. இதுதான் ட்ரேட்மார்க்கு. காப்பிரைட்னா என்ன அப்படின்னா எனி லிட்ரரி ஒர்க், ஆர்டிஸ்டிக் ஒர்க், மியூசிக்கல் ஒர்க், சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம், சவுண்ட் ரெக்கார்டிங், இது எல்லாமே காப்பிரைட் அப்படின்னு சொல்லுவோம். காப்பிரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் தவிர மற்ற எல்லாத்துக்குமே ஆத்தர் ஒரு புக் எழுதுறாரு அப்படின்னா அந்த ஆத்தரோட லைஃப் டைம் வரைக்கும், அவர் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு 60 வருஷமும் வேலிட். இதுதான் காப்பிரைட். இதுல ஒரு சிலதுக்கு அதாவது சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம், சவுண்ட் ரெக்கார்டிங், கவர்மெண்ட் ஒர்க்ஸ், இதுக்கெல்லாம் 60 years ஃப்ரம் த டேட் ஆஃப் பப்ளிகேஷன். எப்ப பப்ளிஷ் பண்றாங்களோ அதுல இருந்து 60 வருஷம் தான் ப்ரொடெக்ஷன் உண்டு. அந்த 60 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது பப்ளிக் டொமைனுக்கு போயிடும். ஆனா ட்ரேட்மார்க் பப்ளிக் டொமைனுக்கு போகாது until it is renewed. ரெனியூ பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது பப்ளிக் டொமைனுக்கு போகவே போகாது. ட்ரேட்மார்க் மாதிரியே தான் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷனும் இட் இஸ் வேலிட் ஃபார் 10 years. 10 years கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெனியூவல் பண்ணோம் அப்படின்னா அது பப்ளிக் டொமைனுக்கு போகாது. ரெனியூவல் பண்ணாம விட்டுட்டா அதுவும் பப்ளிக் டொமைனுக்கு போயிடும். பேட்டன்ட் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா தமிழ்ல காப்புரிமைன்னு சொல்லுவோம். அது புது இன்வென்ஷன்ஸ், நியூ டெக்னாலஜி, ப்ராசஸ், அதுக்கெல்லாமே நம்ம அப்ளை பண்ணுவோம். இது 20 years தான் வேலிட். அதுவும் not from the date of registration. This is also from the date of application தான். அதுக்கப்புறம் இதுல ட்ரேட்மார்க் மாதிரி ஜிஐ மாதிரி இதுல ரெனியூவல் அலோட் கிடையாது. ஒன்ஸ் அது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டா 20 yearsக்கு அப்புறம் அது எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக் டொமைனுக்கு போயிடும். இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படின்னா இட் மெயின்லி டீல்ஸ் வித் த எக்ஸ்டீரியர் ஆஃப் த ப்ராடக்ட். அதாவது எனி ப்ராடக்டோட ஷேப், அதோட கான்ஃபிகரேஷன், பேட்டர்ன், அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். அது 10 yearsக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட். ஒன்ஸ் ரெனியூ பண்ணாங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் ரெனியூவல் அலோடு 5 years கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலா 10 + 5 15 yearsக்கு தான் வேலிட். 15 years எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறமா அது பப்ளிக் டொமைனுக்கு போயிடும். நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் இன்டகிரேட்டட் சர்க்யூட் லேஅவுட் டிசைன். அதுவுமே பாத்தீங்கன்னா 10 yearsக்கு தான் வேலிட். அதுக்கப்புறம் ரெனியூவல் அலௌட் இல்லை. ஸோ 10 yearsக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கோ டு த பப்ளிக் டொமைன். நெக்ஸ்ட் ட்ரேட் சீக்ரெட். ட்ரேட் சீக்ரெட்க்கு இந்தியாவில எதுவும் தனி லா கிடையாது. காமன் லாஸ் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ட்ரேட் சீக்ரெட் சீக்ரெட் வெளியில டிஸ்க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் தான் அதுக்கு ப்ரொடெக்ஷன் உண்டு. ஒன்ஸ் அதை பப்ளிஷ் பண்ணிட்டோம் இல்ல நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதுக்கு ப்ரொடெக்ஷன் கேட்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பப்ளிக் டொமைனுக்கு போன விஷயங்கள் இருக்கு, போகாத விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ திரும்பி நான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கே போறேன். தாஜ்மஹாலை திரும்ப கட்டுறது வயலேட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டா ஆகாது. ஏன் அப்படின்னா அது ஆல்ரெடி பப்ளிக் டொமைனுக்கு போயிடுச்சு. சோ அதை ரீப்ரொடியூஸ் பண்றதுனால எந்த வயலேஷனும் கிடையாது. இது மாதிரி லாவை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணா எல்லாமே ப்ராஃபிட்டபிளா இருக்கும். உங்களுக்கு லா சம்பந்தமா என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.